அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இன்னைக்கு சமூகத்தில் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை மாமா அல்லது மாமி மருமகள் பிரச்சனை. நேற்றைய தினம் பெற்றோர்களுக்கு நான் சொன்னேன், பிள்ளைகளுக்கு அறிவுரை செய்கிற பெற்றோர்களாக இருக்க வேண்டும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய மகளுக்கு செஞ்ச அறிவுரை, கணவனோடு எப்படி நடக்க வேண்டும் எடுத்துக்காட்டினேன் உங்களுக்கு. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, மனைவிமார்களாக வாழுகின்ற பெண்மணிகளுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிற ஒரே செய்தி, உங்களுடைய கணவன்மாரை அல்லாஹ்வுக்காக சொல்கிறேன், தாயுடைய விரோதியாக ஆக்காதீர்கள், தந்தையின் விரோதியாக ஆக்காதீர்கள், இரத்த உறவுகளின் விரோதியாக ஆக்காதீர்கள். உங்களுடைய கணவனை முடியுமான அளவுக்கு உன்னுடைய தந்தையை மதிக்கின்ற மகனாக நீரி. உன்னுடைய தாய்க்கு பெருநாளைக்கு சாரி வாங்கி கொடுத்து விட்டாயா, எனக்கிட்ட சல்லி தாப்பா, நான் நல்ல ஒரு சாரி வாங்கி கொடுக்கிறேன் என்று சொல்லுகின்ற மருமகள்மார்களாக இருங்கள். இல்லை என்றால் நீங்களும் நரகம் போவது நிச்சயம், உங்களுடைய கணவனும் நரகம் போவது நிச்சயம் என்பதை மறந்து விடாதீர்கள். அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, மருமகனை தாயை விட்டும் பிரித்தெடுத்திருக்கின்ற மாமிமார்களுக்கு நான் சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு மகன் பிறந்திருப்பான். அவனுடைய மருமகள் வந்து உங்களுடைய மகனுக்கு வார மருமகள் இருக்கிறாள் தானே, அவள் உங்களுடைய முகத்துக்கு ஏசினால் உங்களுடைய உள்ளம் எவ்வளவு நோகும் என்று கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. உங்களுடைய மகளுக்கு வருகிற மருமகன் உங்களுடைய கன்னத்துக்கு பலார்ந்து ஒரு அரைஞ்சா எப்படி இருக்கும் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இதே மனநிலையில உங்களோட மகளோட மாமி இருக்கிறாவே, அவ வச்சு பாருங்க. உங்களோட வாழ்க்கையில திருத்தம் வரும், உங்களோட வாழ்க்கையில மாற்றம் வரும். அன்பாண்டவர்களே, உங்களோட மகன் பொஞ்சாதி, உங்களோட மருமகள் உங்களை எதிர்த்தால் உங்களுக்கு எவ்வளவு மனசு நோகும். அதே நிலையில உங்களோட மருமகனை நீங்க நினைச்சு பாருங்க. மருமகன்ட்ட சொல்லுங்க, மருமகனே, ஏண்ட மகளுக்காக உம்மாவை எதிர்க்காதே, ஏண்ட மகளுக்காக உன்னை வாப்பாவை எதிர்க்காதே, நீ உன் உம்மாவோட வாப்பாவோட நல்ல இரக்கமாக பாசமாக இருந்து சொல்ற மாமிமாராக இருந்து பாருங்கள். நிச்சயம் உங்களுடைய மருமகன்மார் அவருடைய உம்மா வாப்பாவை மதிப்பாரு, உங்களையும் தலைக்கு மேல வச்சு மதிப்பார். இல்லண்டா இந்த பிரதியீட்டுகள், இந்த பழிவாங்கல்கள் நிச்சயம் நீங்கள் உயிரோடு இருக்கிற பொழுதே சந்திக்கலாம் என்பதை மறந்து விடாதீர்கள். அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, அடுத்த கட்டம் குர்ஆனையும் சுன்னாவையும் நேசிக்கின்ற, ஷிர்க்கையும் பித்அத்தையும் எதிர்க்க வேண்டும் என்ற இரத்த உணர்வுள்ள தௌஹீத்வாதிகளுக்கு நான் சொல்கிறேன், தௌஹீத் எங்களுக்கு எந்த அளவு அவசியம், தௌஹீதை நாங்கள் எந்த அளவுக்கு நேசிக்கிறோம், ஷிர்க்கையும் பித்அத்தையும் எந்த அளவுக்கு எதிர்க்கிறோம், அதில் நானும் நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் உங்களுக்கு நான் சொல்கிற அறிவுரை, அல்லாஹ் அல் குர்ஆனிலே எங்கெல்லாம் தௌஹீதை பேசுகின்றானோ அல்லது எங்கெல்லாம் பெற்றோரோடு நல்ல முறையில் நடங்கள் என்று சொல்கிறானோ அந்த இடத்துக்கு முன்னால் உள்ள வசனத்தை புரட்டி படியுங்கள். என்ன வசனம்? எங்கெல்லாம் அல்லாஹ் உம்மா அப்பாவோட நல்ல முறையில் நடங்கோன்னு குர்ஆன்ல சொல்றானோ அதுக்கு முன்னால் உள்ள வசனத்தை புரட்டி படிங்க. உதாரணத்துக்கு சொல்வதானால் சூரா லுக்மானுடைய அந்த அறிவுரைக்கு முன்னால நீங்க போய் பாருங்க. லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தந்த மகனுக்கு என்ன தெரியுமா சொல்லுவாங்க? யா புனை, என் அருமை மகனே, லா துஷ்ரிக் பில்லாஹ், அல்லாஹ்வுக்கு நீ இணை வைக்காதே என்று தான் அறிவுரை செய்வார். நீங்க அந்த சூராவுடைய ஓர்டரை கொஞ்சம் எடுத்து படிங்க சகோதரர்களே. லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தந்த மகனுக்கு உம்மா வாப்பாவோடு நல்ல முறையில் நடங்கொண்டு அறிவுரை பண்ணல. அவர் பண்ணினது, மகனே நீ அல்லாஹ்வுக்கு ஷிர்க் செய்யாதே, நீ தொழுகையை பாழ்படுத்தாதே, நீ பெருமை அடிக்காதே, இதைத்தான் அறிவுரை செஞ்சார். அல்லாஹ் என்ன தெரியுமா செஞ்சான்? ஷிர்க்குக்கு பின்னால் ஒரு சமூகத்துக்கு கண்டிக்க வேண்டிய அம்சம் பெற்றோரை நோவினை செய்வதுதான் என்பதை எடுத்துச் சொல்வதற்காக அல்லாஹ் என்ன தெரியுமா செய்கிறான்? லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் ஷிர்க்க பத்தி சொன்ன அறிவுரையோடு நிறுத்திவிட்டு அல்லாஹ் அறிவுரை சொல்றான், வவஸ்ஸைனல் இன்சான, நாங்க மனிதர்களுக்கு சொன்னோம் பெற்றோரோடு நல்ல முறையில் நடங்கள், அனிஷ்குருலி வலிவாலிதைக்க, எனக்கும் நீங்கள் நன்றி செலுத்த வேண்டும், உங்களுடைய பெற்றோருக்கும் நன்றி செலுத்த வேண்டும். சொல்லி போட்டுத்தான் அல்லாஹ் லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அடுத்த அறிவுரைகளை சொல்றான். இது என்னத்தை காட்டுது சகோதரர்களே? தௌஹீதுக்கு அடுத்த கட்டம். நீங்கள் உண்மையான தௌஹீத்வாதிகளாக இருந்தால் ஷிர்க் பித்அத்தை எதிர்த்து போதாது. ஷிர்க் பித்அத்தை எதிர்க்கிறதுக்கு முன்னால உம்மா வாப்பாவோடு நல்ல முறையில் இருக்க வேண்டும். நான் சொல்லிக் கொள்கிறேன், உம்மா வாப்பாவோடு நல்ல முறையில் நடக்காத தௌஹீத்வாதிகள் அல்ல, அவர்கள் நரகவாதிகள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். உரத்து சொல்லிக் கொள்கிறேன், கவனமாக இருக்க வேண்டிய பகுதி. அல்லாஹ் சொல்கிறான், கேளுங்கள். சூரா அஹ்காஃப்ல அல்லாஹ் சொல்றான், உம்மா அப்பாவோட நல்ல முறையில் நடங்கண்டு. அதுக்கு முன்னால உள்ள வசனத்தை கொஞ்சம் பிரட்டி பாருங்க. 46வது அத்தியாயம் 15வது வசனம் உம்மா அப்பா பத்தி அல்லாஹ் சொல்றான்.
அதே 46வது அத்தியாயத்தின் 13வது வசனத்தை பிரட்டி பாருங்க. இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ், எங்களுடைய ரப்பு அல்லாஹ் என்று சொல்லிவிட்டு சும்மஸ்தகாமு, பிறகு அந்த கொள்கையில உறுதியாக இருக்கிறவங்க மறுமையில சுவர்க்கம் போவாங்கன்னு சொல்லி போட்டு தான் அல்லாஹ் சொல்றான் பெற்றோர்களோடு நல்ல முறையில் நட. எதை காட்டுது சகோதரர்களே? எதை காட்டுது? தௌஹீதுவாதி என்றால் தௌஹீதுக்கு அடுத்த கட்டம் உம்மா வாப்பாவோட நல்ல முறையில் நடக்கும். இதை தவறுன்ற எல்லாரும் விளங்கிக்க, நாங்கள் சரியான தௌஹீதுவாதிகள் அல்ல, அதை மட்டும் மறந்துடாதீங்க. அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, பாருங்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வகதா ரப்புக, உங்களுடைய ரப்பு தீர்ப்பளித்து விட்டான், முடிவெடுத்து விட்டான். எதுக்கு தெரியுமா? அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு, அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது என்பதை அல்லாஹ் முடிவாக்கி விட்டான். இதை சொல்லி போட்டு அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்கிறான்? வபில் வாலிதைனி இஹ்சானா, பெற்றோரோடு நாகரிகமாக நல்ல முறையில் நடப்பதையும் அல்லாஹ் தீர்ப்பளித்து விட்டான். அல்லாஹு அக்பர். அல்லாஹ் தீர்ப்பளிச்ச ரெண்டு விஷயம் என்ன? ஒன்று படைத்தவன் அல்லாஹ்வை மாத்திரம் வணங்க வேண்டும் என்பதும், இரண்டாவது உம்மா வாப்பாவோடு நல்ல முறையில் நடக்கணும். நல்லா விளங்கிக்கங்க, நம்ம தௌஹீதுல 100% இருக்கிறோம். உம்மா வாப்பாட விஷயத்துல நல்லா இல்லண்டா நாங்கள் தௌஹீதுவாதிகளும் அல்ல. உம்மா வாப்பாவை விரோதித்து வாழ்பவன், பகைத்து வாழ்பவன் மறுமையில் சுவனம் நுழைவது ஆகாயத்தில் வீடு கட்டுவதற்கு சமன் என்பதை மறந்து விடாதீர்கள். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, எனவே பெற்றோரை மதித்து நடப்பது என்பது, பெற்றோரை நல்ல முறையில் நடத்துவது என்பது லேசான காரியம் அல்ல. தௌஹீதுடைய அடுத்த பகுதி. தௌஹீதை ரெண்டா பிரிக்கலாம். ஒன்று படைத்தவன் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டியது, இன்னொன்று உம்மா வாப்பாவுக்கு செய்ய வேண்டியது. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, அல் குர்ஆனை முழுக்கவும் நீங்க பிரட்டி பாருங்க. அல்லாஹ் அல் குர்ஆனிலே எனக்கும் நன்றி செலுத்துங்கள், வேற யாருக்காவது நன்றி செலுத்துங்கள் என்று சொல்வதாக இருந்தால் அதை யாருக்கு தெரியுமா சொல்லி இருக்கிறான்? உம்மா வாப்பாக்கு தான் சொல்லி இருக்கிறான். எனவே அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, உம்மா வாப்பாட பெருமதியை மறந்துடாதீங்க. உம்மா வாப்பாட பெருமதியை உள்ளத்துல வச்சுக்கொண்டு உம்மா வாப்பாவை சரியா மதிக்கிற மனிதர்களாக நீங்க மாறுங்க. அப்பொழுது இந்த உலகத்திலும் நிம்மதியான, சந்தோஷமான, இஸ்லாமியமயப்படுத்தப்பட்ட ஒரு குடும்ப வாழ்க்கையை நடத்தலாம், மறுமையில சுவர்க்கத்தை அடையலாம். சில நேரம் சகோதரர்களே, உங்களோட உம்மா மாறு, உங்களோட வாப்பா மாறு வயசுக்கு போயிருப்பாங்க, அவர்களுடைய சில அறிவுரைகள், அவர்களுடைய சில நடவடிக்கைகள் எங்களுக்கு பாரமாயிருக்கும், உண்மையிலே பாரமாயிருக்கும். அப்படி பாரமாயிருந்தாலும் கூட அல்லாஹ் சொல்ற செய்தியை பாருங்க சகோதரர்களே, அல்லாஹ் சொல்ற ஆழமான அறிவுரையை பாருங்க. தொடர்ந்து அல்லாஹ் சொல்கிறான், இம்மா யபுலுகன்ன இந்தகல் கிபர அஹதுஹுமா. அல்லாஹ் சொல்ற செய்தியை நல்லா பாருங்க. ஒரு உம்மா வாப்பா உங்கள்ட்ட வந்து ஏன் தெரியுமா விழுந்திருக்கிறாங்க, உங்கள்ட்ட வந்து ஏன் தெரியுமா படுக்கிறதுக்கு இடம் கேட்கிறாங்க, உங்கள்ட்ட வந்து ஏன் தெரியுமா தின்றதுக்கு இடம் கேட்கிறாங்க? வயோதிபத்தை அடைஞ்சிட்டாங்க. அவன் பொடியனா இருந்தா உங்கள்ட்ட வர மாட்டான். உங்களோட உம்மாவும் பாப்பாவும் நல்ல ஜவானா இருந்தா உங்கள்ட்ட வந்து செகண்டாக மாட்டாங்க. உங்களோட உம்மா பாப்பா பலவீனப்பட்டாதான் வருவாங்க. அல்லாஹ்வும் என்ன தெரியுமா சொல்றான்? உங்களோட உம்மாவும் பாப்பாவும் ரெண்டு பேருமோ அல்லது ரெண்டு பேரில் ஒருவருமோ வயோதிபத்தை அடைந்த பிறகு உங்கள்ட்ட வந்து உங்களை தொல்லை பண்ணுவாங்க, உங்களை கஷ்டப்படுத்துவாங்க. ஃபலா தகுல்லஹுமா உஃபின், அவர்களுக்கு உஃப் என்ற வார்த்தையை சொல்லாதீர்கள். உஃப்ண்டா மனசை நோகடிக்கிற வார்த்தை எல்லாம். அல்லாஹ் என்னையும் மன்னிக்க வேண்டும், உங்களை மன்னிக்க வேண்டும். அல்லாஹ் என்னையும் மன்னிக்க வேண்டும், உங்களை மன்னிக்க வேண்டும். மனசை நோகடிக்கிற வார்த்தைகளை பேச வேண்டாம். சே, உங்களால் ஏலா உம்மா. அல்லாஹு அக்பர். அல்லாஹ் என்னை மன்னிக்க வேண்டும், உங்களை மன்னிக்க வேண்டும். அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ் சொல்கிற ஆழமான செய்தி, வலா தன்ஹர்ஹுமா, அவர்களை கடிந்து கொள்ள வேண்டாம், அவர்களை விரட்ட வேண்டாம். அல்லாஹு அக்பர். இந்த குர்ஆன் வசனத்தை அப்படியே உடைச்சி போடுறவங்கள எங்க முஸ்லிம் சமூகம் இருக்குது. இப்படித்தானே எந்த உம்மா வாப்பாவை அல்லாஹ் விரட்டவானம்னு சொன்னானோ, பொஞ்சாதியை கண்டவுடனே அந்த உம்மா வாப்பாவை விரட்ட சமூகமா எங்கட சமூகம் இருக்குது. அல்லாஹ் சொல்றான், வகுல்லஹுமா கௌலன் கரீமா, அவர்களோடு கண்ணியமாக பேசிக்கொள்ளுங்கள், அவர்களோடு நாகரிகமாக பேசிக்கொள்ளுங்கள், அவர்களோட மனசு நோகிற அளவுக்கு கூட பேசாதீங்கன்னு சொல்றான். அல்லாஹ் என்னையும் மன்னிக்க வேண்டும், உங்களையும் மன்னிக்க வேண்டும். அன்பாண்டவர்களே, இந்த ரமதான் மாதம் வந்திருப்பது மனிதனிடத்தில் மாற்றத்தை உருவாக்குவதற்காக. இந்த ரமதான் மாதம் வந்திருப்பது மனிதனை சுவனத்துக்குரிய மனிதனாக மாற்றுவதற்காக. இந்த உம்மா வாப்பாவை மதிக்கிற மாற்றத்தை நானும் நீங்களும் உருவாக்கி கொள்ளலண்டா இந்த ரமதான் உருவாக்கிய மனிதர்களாக நானும் நீங்களும் மாற முடியாது. உம்மாட்ட போய் மன்னிப்பு கேளுங்க. சில புள்ளகளுக்கு என்ன தெரியுமா பிரச்சனை? வாப்பாட்ட போய் நான் செகண்ட் ஆகிறதா? அல்லாஹு அக்பர். உண்ட வாப்பா இல்லைன்னா உனக்கு உலகத்தை பார்க்கலாப்பா, உண்ட வாப்பா முயற்சி செய்யலண்டா உனக்கு உலகத்துக்கு வரலாப்பா. இன்றைக்கு வந்து கொண்டு வாப்பாட்ட போய் நான் செகண்ட் ஆகுறதா? எனக்கு என் வாப்பா அடிச்சாரே, என் பொம்பளை முன்னுக்கு தானே என் மானத்தை வாங்கினார். அடே உண்ட வாப்பா ஏசட்டும் அல்லாஹுக்காக மன்னி. உண்ட வாப்பா உன்னை பெற்றதுக்கு முயற்சி செஞ்சது போதாதா? உண்ட உம்மா உன்னை பெற்றது போதாதா? அதுல வேற இவர் ஏண்ட வாப்பா கிட்ட போய் நான் எப்படி மூஞ்சில முழிக்கிறது? ஏண்ட உமா கிட்ட பொஞ்சாதி குடும்பம் நான் நாயா? என் பொம்பளை நான் நாயா?
ஏன் சகோதரர்களே இது ஏன்? நீங்க கொஞ்சம் நாயாகுங்க, அல்லாஹ் உங்களை சுவர்க்கத்துல தூக்கி வைப்பான். நீங்க கொஞ்சம் செகண்ட் ஆகுங்க, அல்லாஹ் உங்களை சுவர்க்கத்துல தூக்கி வைப்பான். வேண்டாமா சுவர்க்கம்? வேண்டாமா இறையச்சம்? வேண்டாமா நல்ல மாற்றம்? அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, ரமதான் மாதம் எங்கட வாழ்க்கையில் என்னதான் மாற்றம் கொண்டு வந்தாலும் உம்மா வாப்பாவை நேசிக்கின்ற பிள்ளைகளாக என்னையும் உங்களையும் இந்த ரமதான் மாற்றவில்லை என்றால் நானும் நீங்களும் பெருநாள் கொண்டாடுவதில் அர்த்தம் இல்லை. நானும் நீங்களும் பெருநாளைக்கு புது ஆடை வாங்குவதில் அர்த்தம் இல்லை. வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவோம். வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவோம். இன்றே செல்லுவோம், பெற்றோரை நெருங்குவோம். எங்களுடைய பொஞ்சாதி ஒத்து போகுது இல்லையா? நீங்க உங்களோட பாட்டில் இருங்கப்பா, நான் சுவர்க்கம் போகணும், நான் சுவர்க்கம் போகணும். பொஞ்சாதிக்கு நசீஹத்து பண்ணுங்க, பொஞ்சாதிக்கு அறிவுரை பண்ணுங்க. இல்லையா உம்மா வாப்பாவை மதிக்காத பொஞ்சாதி எதுக்குங்க? நான் கேட்கிறேன். உம்மா வாப்பாவை ஏசி விரட்டுகிற பொஞ்சாதி எதற்கென்று கேட்கிறேன் நான். வேண்டாம் சகோதரர்களே, வேண்டாம். உம்மா வாப்பாவை மதிக்காத நரகத்து பொம்புல எனக்கு எதுக்கு? சுருக்கமாக நரகத்து பொம்புல அல்லாஹ் பாதுகாக்கட்டும். அப்படித்தானே? இது நான் சொல்லல. இது லா யதுகுலுல் ஜன்னத காத்திஉ ரஹிமின், குடும்ப உறவை துண்டிச்சு நடக்கிறவன் சுவர்க்கம் போக மாட்டான். உலகத்துல நரகவாதியை அடுத்தவனுக்கு தீர்ப்பு சொல்றதுக்கு இல்ல, அடுத்தவனுக்கு தீர்ப்பு சொல்றதுக்கு இல்ல. நரகவாதியை பார்க்கணுமா? உங்க ஒவ்வொருத்தர நடவடிக்கையும் பாருங்க, உம்மா வாப்பாவோட நல்ல முறையில இல்லையா, அவ்வளவுதான். அதனால உம்மா வாப்பாவோட சண்டை புடின்னு சொல்ற பொம்புல, உம்மா வாப்பா தூக்கி வீசுன்னு சொல்ற பொம்புளைய தலாக்கு சொல்லுங்க. உம்மா வாப்பாவை நேசிக்கிற ஒரு பொம்பளை அவள் மாறுவாள். தலாக்க பத்தி நான் பேசல, டைம் இடம் கொடுக்காது. தலாக் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வரும். தலாக் ஒரு பெண்மணியை ஆக்கும். தலாக்க பத்தி பேசினா ஒரு மணித்தியாலும் பேசலாம். தலாக்குடைய சிறப்பு எங்கட சமூகத்துக்கு தலாக்குண்டா என்னமோ என்ன நடுங்குதான். மத்ததெல்லாம் செய்வாங்க. மத்த அநியாயம் உம்மா கேசணுமா, உம்மாக்கு உதைக்கணுமா, உம்மா விரட்டணுமா எல்லாம் செய்வாங்க. ஓ தலாக் தலாக், ஓ அது சொல்லப்படா. அதுல மட்டும் கவனமாயிருங்க. தலாக்குல நிறைய மாற்றம் இருக்குது சகோதரர்களே. தலாக் ஒரு பெண்மணியாக ஆக்கும். இல்லண்டா இஸ்லாம் தலாக்க சொல்லாது. அதை தனியே பேசுவோம். எனவே அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, உங்களோட பஞ்சாதிக்கு நசீஹத்து சொல்லுங்க, உங்களோட பஞ்சாதிக்கு அறிவுரை சொல்லுங்க. கேட்கலையா? நீங்க உங்களோட உம்மா போட இந்த ரமதான் என்னை உருவாக்கியது என்று சொல்வதற்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். எனவே அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இப்படி ஆழமான அறிவுரைகளும் ஆழமான நசீஹத்துகளும் குர்ஆனிலும் சுன்னாவிலும் இருக்கிறது என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. அடுத்த கட்டம் பாருங்கள். இந்த உலகத்தில் மனுஷன் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது, நிறைய நெருக்கடிகள் இருக்குது. நாங்களும் என்ன தெரியுமா சொல்ற? எங்கட உம்மாவோட ஏலாண்டு தான் சொல்றது. எங்கட வாப்பாவோட ஏலாண்டு தான் சொல்றது. நபிகளாருடைய காலத்தில் அபூபக்கர் ரதியல்லாஹுடைய மூத்த மகள் யார்? அஸ்மா ரதியல்லாஹு அன்ஹா வந்தாங்க. நபிகளார்ட்ட வந்து சொன்னாங்க, அல்லாஹ்வின் தூதரே, என்னுடைய உம்மா, என்னுடைய தாயார் முஷ்ரிக்கத்தான நிலையில் வந்திருக்கிறாள். அதுவும் எப்படி தெரியுமா? வஹிய ராகிபத்துன், இஸ்லாத்தை வெறுக்கிற நிலையில வந்திருக்கிறாள். இஸ்லாத்தை சிலர் முஷ்ரிக்கா இருப்பாங்க, இஸ்லாத்தை வெறுக்க மாட்டாங்க. ஆனா இவங்களோட உம்மா எப்படி தெரியுமா வந்தாங்க? முஷ்ரிக்கத்தாகவும் இருக்கிறார், இஸ்லாத்தை வெறுத்த நிலையில வந்திருக்கிறார். அல்லாஹ்வின் தூதரே, நான் என்ன செய்யணும்னு கேட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், சிலி உம்மகி, நீ உன் உம்மாவோட நல்ல முறையில் நடந்து சொன்னாங்க. அல்லாஹு அக்பர். அன்பாண்டவர்களே, இந்த அறிவுரை போதாதா? இந்த நசியத்து போதாதா? படைத்தவன் அல்லாஹ்வுடைய விரோதி, முஷ்ரிக்கு, அப்படித்தானே? அதுலயும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை வெறுக்கிறவள் இன்னும் மோசமானவள். அப்படியாக இருந்தாலும் ஒரு தாயை மதிக்கணும். எதுக்கு தெரியுமா? அவள் உன்னை பெற்றெடுத்தாள் என்பதற்காக. நபிகளார் சொன்னாங்க, அஸ்மா ரதியல்லாஹு அவங்கள பார்த்து, ஓண்ட உம்மாவை நீ சேர்ந்து நடக்கணும், ஓண்ட உம்மாவோட நல்ல முறையில். நான் கேட்கிறேன், எங்கட உம்மமார் சிறுக்கு வச்சாங்களா? எங்கட உம்மமார் இஸ்லாத்தை வெறுத்தாங்களா? இல்ல. அப்படித்தானே? எனவே அன்பாண்டவர்களே, அந்த இஸ்லாத்தை வெறுக்கின்ற, அல்லாஹ்வை வெறுக்கின்ற அந்த உம்மாவோடே ரசூலுல்லாஹ் நல்ல முறையில் நடக்க சொன்னாங்கண்டா எங்கட உம்மமாரோட எந்த அளவு நல்லா நடக்கணும்னு கொஞ்சம் கேட்டு பாருங்க. அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, நண்பர்களுக்கு பின்னால் சுத்தி திரிகின்ற, தோழமைகளுக்கு பின்னால் சுத்தி திரிகின்ற என்னுடைய இஸ்லாமிய உறவுகளுக்கு நான் சொல்லுகிறேன், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து ஒரு நபித்தோழர் கேட்டார், அல்லாஹ்வின் தூதரே, இந்த உலகத்திலே நான் அதிகம் தோழமை பாராட்ட வேண்டிய ஒரு நண்பன் யார் என்று கேட்டாங்க. ஒரு தோழமை யாருன்னு கேட்டாங்க. அல்லாஹு அக்பர். நபிகளார் சொன்னாங்க, உம்முக, ஓண்ட உம்மான்னு சொன்னாங்க. திருப்பி அவர் கேட்டார், அல்லாஹ்வின் தூதரே, இரண்டாவது கட்டம் உம்மாவுக்கு அடுத்தபடியா உலகத்துல நான் அதிகம் நேசிக்க வேண்டிய, தோழமை பாராட்ட வேண்டிய உறவு என்று கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் இரண்டாவதுன்னு சொன்னாங்க, உம்முக, ஓண்ட உம்மான்னு சொன்னாங்க. அவர் திருப்பி கேட்டார், அல்லாஹ்வின் தூதரே, ஒன்னாவதும் சரி, இரண்டாவதும் சரி, மூணாவது இடத்துல வச்சு தோழமை பாராட்ட வேண்டிய உறவு என்று கேட்டாங்க. நபிகளார் சொன்னாங்க, உம்முக என்று சொன்னாங்க, ஓண்ட உம்மான்னு சொன்னாங்க. அல்லாஹ்
அல்லாஹு அக்பர். அன்பாண்டவர்களே, திருப்பி கேட்டார், அல்லாஹுவின் தூதரே, 3 கட்டம் சரி அல்லாஹுவின் தூதரே, 4வதாக இந்த உலகத்தில் நான் அதிகம் அதிகம் நேசிக்க வேண்டிய உறவு யாரு? அபூக, உன்னுடைய வாப்பாண்டு சொன்னாங்க, உன்னுடைய வாப்பாண்டு சொன்னாங்க. அன்பாண்டவர்களே, வளர்ந்து வருகிற சிறுவர்களுக்கு சொல்கிறேன், உம்மா வாப்பாவை மதிக்காமல் நண்பர்களுக்கு பின்னால் சுத்தித் திரிகின்ற, நண்பர்களுடைய பேச்சை கேட்டுக்கொண்டு உம்மாவையும் வாப்பாவையும் எதிர்க்கின்ற வளர்ந்து வருகிற சமூகத்துக்கு நான் சொல்கிறேன், உங்களோட முதலாவது நண்பன் உம்மா, 2வது தரத்திலும் உம்மா, 3வது தரத்திலும் உம்மா, 4வது தரம் வாப்பா. வாப்பாவுக்கு பிறகு தான் அடுத்தவங்க. வாப்பாவை மீறி நண்பரை பார்க்காதீங்க, உம்மாவை மீறி பொஞ்சாதிய. கல்யாணம் முடிச்சதுக்கு வாழணும், கல்யாணம் முடிச்சதுக்கு வாழணும், இல்லண்டா எங்க போய் இருக்கிறது? கல்யாணம் முடிச்சதுக்காக பொம்பளையோட வாழுங்க. ஆனா அந்த உம்மாவை விட என்ன செஞ்சிடாதீங்க, பொம்பளையை நேசிச்சிடாதீங்க. உங்களோட வாப்பாவை விட பொம்பளையை நேசிக்கணும், பொம்பளைகிட்ட அமைதி காணணும். ஆனா இஸ்லாமிய வரையறைகளுக்கு இருக்கணும். பொம்பளையை நேசிக்கிறோம் நேசிக்கிறோம் சொல்லி உம்மாவை அடிக்கிற நேசம் நரகத்துக்கு கொண்டு போகும், வாப்பாவை அடிக்கிற நேசம் நரகத்துக்கு கொண்டு போகும். வாப்பாவை உம்மாவை 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 3 கட்டத்தில் நேசிப்போம். 4வது கட்டம் வாப்பாவுக்கு. அதுக்கு அடுத்தபடியா உம்மா, அந்த பொஞ்சாதி புள்ள குட்டி என்ன செஞ்சுக்கங்க. உம்மா வாப்பாக்கு மேல யாரையும் நேசிக்காதீங்க. அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய தூதர் பிறக்கிறதுக்கு முன்னாலே வாப்பாவை இழந்துட்டாங்க. ஆனா பிறந்த 6 வருஷத்துல உம்மாவை இழந்துட்டாங்க. நபிகளாருக்கு எப்ப நபித்துவம் கிடைக்குது? 40 வருஷத்துக்கு பின்னால நபித்துவம் கிடைக்குது. 40 வருஷத்துக்கு பின்னால. அன்பாண்டவர்களே, உம்மாவை கண்டு 6 வயசுல உம்மா மௌத்து, 34 வருஷத்துக்கு பிறகு நபித்துவம் கிடைக்குது. மதீனாவுக்கு எப்ப போனாங்க ரசூலுல்லாஹ்? 53 வயசுல போனாங்க, அப்படிதானே? அப்ப உம்மா மௌத்தாவி எவ்வளவு காலம்? 53 இருந்து 6 கழிங்க, 47 வருஷம், அப்படித்தானே? 47 வருஷம் ரசூலுல்லாஹ் மதீனால இருக்கிற நேரம். மதீனாவுக்கு பக்கத்துல தானே உம்மா மௌத்தா போனாங்க, மதீனாவுக்கு பக்கத்துல தானே அடக்கம் செய்யப்பட்டாங்க. பாருங்க, ஒரு நாள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தண்ட உம்மாட கபருக்கு பக்கத்துல போய் உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. ரசூலுல்லாஹ் அழுகுறாங்க. நபிகளாருடைய அழுகையை பார்த்த நபித்தோழர்கள் எல்லாம் அழுது விட்டார்கள். நபித்தோழர்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதரே, ஏன் உம்மாட கபருக்கிட்ட இருந்துகிட்டு அழுகிறீங்க? ஏன் உம்மாட கபருக்கிட்ட இருந்து அழுகிறீங்க? நபிகளார் சொன்னாங்க, நான் அல்லாஹ் கிட்ட 2 கோரிக்கையை வச்சேன். ஒன்று, என் உம்மாட கபரை தரிசிக்கணும், என் உம்மாட கபரை தரிசிக்கணும்னு ஒரு அனுமதி கேட்டேன். அதுக்கெல்லாம் அனுமதி தந்தான். அதனால இந்த இடத்துல உட்கார்ந்துகிட்டு இருக்கிறேன். ஏண்ட உம்மா முஷ்ரிக்கா மௌத்தா போனா, ஏண்ட உம்மாக்கு பாவ மன்னிப்பு கேட்க அனுமதி கேட்டேன். அல்லாஹ் அனுமதி தரல, அதனால தான் அழுகிறேன்னு சொன்னாங்க. அல்லாஹு அக்பர். ஒரு உம்மாவை எந்த அளவு நேசிக்கணும்ன்றதுக்கு இந்த அளவுகள் போதாதா? அன்பாண்டவர்களே, நானும் நீங்கள் உலகத்தில் வாழ வேண்டும். நபிகளார் மரணித்த பிறகே ஆசைப்பட்டார்கள், என் உம்மாக்கு நான் தௌபா செய்யணும், மறுமையில சுவர்க்கம் போகணும். ஆனா அல்லாஹ் சொல்லிட்டான், அந்த பாக்கியம் இல்லைன்னுட்டான். ஆனா எனக்கும் உங்களுக்கும் உம்மா முஸ்லிம், அப்படித்தானே? என்னையும் உங்களையும் அல்லாஹ் ஒரு முஸ்லிமான உம்மடவத்துல பிறக்க வச்சானே. அந்த உம்மாவையும் வாப்பாவையும் சுவர்க்கத்துக்கு அழைத்து செல்கிற ஒரு பிள்ளையா நாங்க இருக்க கூடாதா? உம்மாவையும் வாப்பாவையும் சுவர்க்கத்துக்கு அழைத்து செல்கிற பிள்ளையா இருக்க கூடாதா? எனவே அன்பார்ந்தவர்களே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உம்மாமாருக்கும் சொன்னாங்க, வாப்பாமாருக்கும் சொன்னாங்க, இதா மாத்தல் இன்சான், ஒரு மனிதன் மரணித்து விட்டால் இன்கத அமலுஹு இல்லா மின் ஸலாஸ், அவனுக்கும் உலகத்துக்கும் இடையில எல்லா தொடர்பும் முடிவடைந்து விடும். 3 தொடர்புகளை தவிர. அதுல ஒன்று என்ன தெரியுமா சொன்னாங்க? அவ்வலதின் சாலிஹின் யதுஊலஹு என்று சொன்னார்கள். வலதின் சாலிஹின் யதுஊலஹு என்று சொன்னாங்க. உம்மாவுக்கும் வாப்பாவுக்கும் சொன்னாங்க, நீங்க உங்களோட பிள்ளைய விட்டுட்டு போகணும், உங்களோட மௌத்துக்கு பின்னால துஆ செய்கிற பிள்ளைகளா விட்டுட்டு போகணும். பதுவா செஞ்சு உங்களோட பிள்ளைய நாசமாக்கிடாதீங்க. உங்களோட பிள்ளைக்கு பதுவா செஞ்சு அவனை நரகவாதி ஆக்கிடாதீங்க. உங்களோட பிள்ளை எவ்வளவு கெட்டவனா இருந்தாலும் நீங்க அல்லாஹ்ட்ட துஆ கேளுங்க, யா அல்லாஹ் என் மௌத்துக்கு பின்னால எனக்காக துஆ செய்கிற ஒரு பிள்ளையா ஆக்கிடியா அல்லாஹ். என்னைய பாக்காட்டி பரவாயில்ல, எனக்கு தின்ன தராட்டி பரவாயில்ல, எனக்கு உடுக்க தராட்டி பரவாயில்ல, எனக்கு படுக்கிறதுக்கு ஊட்டு மூளையில ஒரு கட்டில் தராட்டி பரவாயில்ல, யா அல்லாஹ் என் பிள்ளைய நான் மௌத்தா போன போறோம், எனக்கு துஆ செய்யற பிள்ளையா ஆக்குன்னு அல்லாஹ்ட்ட கேளு. இது பாக்கியம். புள்ளகளுக்கு என்ன ரசூலுல்லாஹ் சொல்ல வராங்க? உங்களோட உம்மா அப்பா மௌத்தா போனா அந்த உம்மா அப்பாவுக்கு துஆ கேட்கிற பிள்ளையா இருங்க. அடிச்சு உதச்சி ஏசி விரட்டுற பிள்ளையா இருக்காதீங்க. உங்களோட உம்மா அப்பாவுக்கு துஆ கேட்கிற பிள்ளையா இருங்கன்னு தானே ரசூலுல்லாஹ் சொல்ல வராங்க. எனவே அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இந்த ரமதான் மாதம் ஏற்படுத்திய மாற்றத்தில் எங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட உச்சகட்ட மாற்றமாக இருக்கட்டும், உம்மா வாப்பாவை நேசிக்கின்ற பிள்ளைகளாக, உம்மா வாப்பாவோடு சேர்ந்து நடக்கின்ற பிள்ளைகளாக நானும் நீங்களும் விருப்பமாக இருந்தால் நிச்சயம் உலகத்திலும் ஒரு இஸ்லாமிய குடும்பம், மறுமையிலும் வெற்றி பெறுகிற இஸ்லாமிய குடும்பமாக இருக்கலாம். கடைசியா ஒன்றை சொல்லி முடிச்சுக் கொள்றேன். உலகத்தில் எத்தனையோ பிரச்சனைகள், உலகத்தில் எத்தனையோ நெருக்கடிகளில் சிக்கிக்கொண்டு வெளியே வர முடியாமல் தவிக்கிறோம். இந்த பிரச்சனைகளுக்கும் இந்த நெருக்கடிகளுக்கும்
தீர்வு எங்கே இருக்கிறது தெரியுமா? தீர்வு எங்கே இருக்கிறது தெரியுமா? உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் பாடமாக்கி வைத்திருக்கலாம் ஒரு நபிமொழி. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 3 மனிதர்கள் ஒரு பாதை நெடுகே நடந்து போனார்கள். 3 மனிதர்கள் ஒரு பாதை நெடுகே நடந்து போனார்கள். மழை பொழிந்தது. ஒரு குகைக்குள் ஓடி போய் மழையிலிருந்து பாதுகாப்பு பெற்றுக் கொண்டார்கள். அப்பொழுது பெரிய ஒரு பாறாங்கல் வருகிறது, குகையின் வாசலை மூடிக்கொள்கிறது. 3 பேரும் முடிவெடுக்கிறாங்க, நமக்கு வெளியே போக முடியாது, எங்கட வாழ்க்கை முடிஞ்சிண்டு. அதுல ஒருத்தர் சொல்றாரு, இல்லப்பா, நம்ம ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் படைத்தவன் அல்லாஹ்வுக்கென்று இஹ்லாஸோடு ஒரு அமல் செஞ்சிருப்போம். அந்த ஒவ்வொரு அமலை வச்சு அல்லாஹ்ட்ட துஆ கேட்போம். அல்லாஹ் எங்களுக்கு விடுதலையை தருவான் என்று மசூரா சொல்றாரு. 3 பேரும் துஆ கேட்கிறாங்க. முதலாவது மனிதர் கேட்ட துஆவை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அவர் அல்லாஹ்ட்ட முறைப்பாடு செய்றாரு, யா அல்லாஹ், யா அல்லாஹ், எனக்கு வயது முதிர்ந்த 2 உம்மாவும் பாப்பாவும் இருந்தாங்க. என்ன சொன்னாங்க? வாலிதானி ஷைகானி என்று சொன்னாங்க. கிழட்டு பருவத்தில் இருந்த வயது முதிர்ந்த உம்மாவும் பாப்பாவும் எனக்கு இருந்தாங்க. அதே நேரம் எனக்கு புள்ள குட்டிகளும் இருந்தாங்க. நான் என்ன செய்வேன்? என்னுடைய மிருகங்களிலிருந்து, என்னுடைய ஆடுகளிலிருந்து பாலை கறந்து கொண்டு வருவேன். ஒரு நாள் வந்து பார்க்கிறேன், என் உம்மா பாப்பா 2 பேரும் தூக்கம். அல்லாஹு அக்பர். 2 பேரும் தூக்கம். புள்ளகள் இந்த பாலை கேட்டு அலட்டுது, பாலை கேட்குது. ஆனாலும் எனக்கு உம்மா பாப்பாவை எழுப்புறதும் மனசில்லை, புள்ளகளுக்கு உம்மாக்கு கொடுக்காம பாலை கொடுக்கவும் மனசில்லை. நான் என்ன செஞ்சேன்? அந்த பால் கோப்பை அப்படியே வச்சு கொண்டிருந்தேன். என் உம்மாவும் வாப்பாவும் எழும்பிய பிறகு அவர்களுக்கு அந்த பாலை கொடுத்துட்டு தான் என் புள்ளகளுக்கு கொடுத்தேன். நிறைவா, என் வயது முதிர்ந்த உம்மா வாப்பா கிட்ட நான் இதனால் எதையுமே எதிர்பார்க்கல. நான் எதிர்பார்த்தது முழுக்க உன் இரக்கமும் பாசமும். இது உண்மை என்று சொன்னார். இந்த கல்லை கொஞ்சம் அகற்றி ரப்பே என்று சொன்னார். நபிகளார் சொன்னார்கள், அந்த துஆவை ஏற்றுக்கொண்ட அல்லாஹ் வெளிச்சம் விளங்குற அளவுக்கு, வானம் விளங்குற அளவுக்கு அல்லாஹ் கொஞ்சம் கல் அகற்றி கொடுத்தானாம். அன்பாண்டவர்களே, எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ நெருக்கடிகள். அப்படித்தானே இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்க வேண்டுமா? இந்த பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்க வேண்டுமா? இஹ்லாஸோடு, மன தூய்மையோடு, என்னைய பெத்த உம்மா, நான் உலகத்துக்கு வருவதற்கு காரணமாக இருந்த வாப்பா, இந்த ஒரே நோக்கத்துக்காக என் வாப்பாவோட நான் நல்லா இருப்பேன், அல்லாஹ்வுக்காக இந்த உம்மா வாப்பாவோட நல்லா இருப்பேன்னு முடிவெடுங்க. நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். உங்களுடைய துஆக்கள் அங்கீகரிக்கப்படுவதற்கு காரணமாக இருக்கும். நபிகளார் சொன்னார்கள், மன் அஹப்ப அன் யுப்ஸத லஹு ஃபீ ரிஸ்கிஹி வ மாலிஹி. நபிகளார் சொன்னார்கள், யார் தன்னுடைய பொருளாதாரம் வளர வேண்டும், தன்னுடைய ரிஸ்க் வளர வேண்டும், தனக்கு இந்த உலகத்தில் பரக்கத்தான வாழ்க்கை கிடைக்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ, ஃபல் யஸில் ரஹிமஹு, அவர் தன்னுடைய குடும்ப உறவை, தன்னுடைய இரத்த உறவை சேர்ந்து நடக்கட்டும் என்று சொன்னாங்க. இரத்த உறவில் முதல் கட்டம் உம்மா வாப்பா. இரத்த உறவில் முதல் கட்டம் உம்மா வாப்பா. உங்களோட பொருளாதாரம் செழிப்படையணுமா, உங்களோட குடும்ப வாழ்க்கை பரக்கத்தா இருக்கணுமா, உங்களோட உலக வாழ்க்கை செழிப்பா இருக்கணுமா, ஒன்றை செய்யுங்க. பொதுவாகவே இரத்த உறவுகளோட நல்லா இருக்கணும், அதை நான் பேச ஒரு டைம் இல்லை எனக்கு. உம்மா வாப்பா போன்ற அந்த இரத்த உறவோடு நல்ல முறையில் நடங்க. நிச்சயம் இந்த உலக வாழ்க்கை செழிப்பா இருக்கும். எனவே ஒரு இஸ்லாமிய குடும்பம், ஒரு ஈமானிய குடும்பம், மறுமை வெற்றியை நோக்கி பயணிக்கிற ஒரு குடும்பம் வர வேண்டுமா? உம்மா வாப்பாவை மதிக்கின்ற, பிள்ளைகளை மதிக்கின்ற உம்மா வாப்பாவாக, உம்மா வாப்பாவை மதிக்கின்ற பிள்ளைகளாக நாங்கள் மாறுவோமாக இருந்தால் நிச்சயம் எங்களுடைய வாழ்க்கை நல்லதாக இருக்கும். வல்லவன் ரஹ்மான் இந்த ரமதானிலே நானும் நீங்களும் பெற்ற உச்சகட்ட மாற்றமாக பெற்றோரை மதிக்கின்ற பிள்ளைகளாக, பிள்ளைகளுக்கு துஆ செய்கின்ற பெற்றோர்களாக என்னையும் உங்களையும் வல்லவன் ரஹ்மான் மாற்றிவிட வேண்டும். இந்த ரமதானை அடைந்த நானும் நீங்களும் படைத்தவன் அல்லாஹ்விடத்தில் அதிகம் கேட்க வேண்டிய துஆ. சில நேரம் சர்வதேச புறக்காரவங்களுக்கு இந்த பயம் முடிஞ்சதோட பெருநாள் கேள்விப்படுதோ தெரியாது. நாளை அல்லது நாளை மறுநாள் தினம் நம்ம விட்டு பெருநாள் நோம்பு போக போகுது. நம்ம வழி அனுப்புறல விளங்கிக்கங்க, நோம்பு போக போகுது. நோம்பு நம்ம எல்லாரும் தூங்கி இல்ல நம்ம நோம்பை கட்டி பிடிச்சு கொள்ள போறோம்னாலும் என்ன செய்யும்? இன்னும் 24 மணி தியாலத்தில் அல்லது சில நேரம் சர்வதேச புறக்காரவங்களுக்கு ஒரு நிமிஷத்துல என்ன செஞ்சிடும்? ரமதான் பாய்னு சொல்லிடும். நம்ம எல்லாரும் அல்லாஹ்ட்ட துஆ கேட்க வேண்டியது தெரியுமா? யா அல்லாஹ், இந்த ரமதான் மாதத்தின் மூலம் எந்த மனிதர்களெல்லாம் புனிதர்களாக மாறினார்களோ, எந்த மனிதர்களெல்லாம் இறையச்சத்தை சம்பாதித்துக் கொண்டார்களோ, எந்த மனிதர்களெல்லாம் உனக்கு நெருக்கமான மனிதர்களாக மாறினார்களோ, அந்த மனிதர்களில் ஒருவனாக என்னை ஆக்கிவிடுன்னு துஆ கேளுங்க. உங்களுக்கு சொல்றோம், ஒவ்வொருத்தரும் என்னை ஆக்கிவிடுன்னு துஆ கேளுங்க. இந்த ரமதான் மாதம் எந்த இறையச்சத்தை எதிர்பார்த்ததோ அந்த இறையச்சத்தை அடைந்து கொண்ட மனிதனாக என்னை ஆக்கிவிடு ரப்பேண்டு எல்லாரும் துஆ கேட்டுக்கொண்டு பெருநாளை வரவேற்கின்ற மனிதர்களாக அல்லது பெருநாளுக்கு தயாராகின்ற மனிதர்களாக நானும் நீங்களும் மாற வேண்டும். வல்லவன் ரஹ்மான் இந்த ரமதானை சரியாக பயன்படுத்திய மனிதர்களாக, ஈமானையும் இறையச்சத்தையும் அடைந்து கொண்ட மனிதர்களாக மாறிய நிலையில் ரமதானை எங்களை விட்டும் வல்லவன் ரஹ்மான் பிரித்தெடுக்க வேண்டும். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.